ஹலோ யூஸ் நம்ம மிஸ் வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாரும் ட்ரைலர் எத்தனை வாட்டி பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. நான் குறைஞ்சது ஒரு 8 வாட்டிலேருந்து ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தமிழ் மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு 3லையுமே பார்த்தேன். ஸோ எப்படி இருக்குது அந்த ஏன் அந்த 2 லாங்குவேஜ்லையும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதிக்கு வாய்ஸ் அவர் எதாவது கொடுத்துருக்காரா இல்லை வேறு யாரும் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிந்தியில் வந்து தளபதிக்கு வாய்ஸ் யாரோ கொடுத்துருக்காங்க, வேற ஒருத்தர். பட் தெலுங்கில் எக்ஸாக்டாக எனக்கு கிடைக்க முடியல. வாய்ஸ் கொஞ்சம் சிமிலாரிட்டி இந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏன்னா ஆல்ரெடி டைட்டில் வந்துச்சு. நீ பசங்கள்லாம் சோசியல் மீடியா யூடியூப் திறந்தாவே டீகோடிங் வந்து இருக்குது. இதுவான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் டீகோடிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீகோடிங்லாம் பண்ண போல. பட் அதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா போஸ்ட் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இஃப் பாசிபிள் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எதை நம்ம இப்போ இந்த படம் இதில் வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு விபி வந்து என்ன பண்ணாங்கன்னா அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டாங்க பாருங்கள், சில கூமுட்டைங்க ரிப்போர்ட்டர்ஸ்ன்ற பேரில். அந்த ஈத்தவங்க கேட்ட கேள்வி எந்த அளவுக்கு ஒஸ்டான ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. அதாவது படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த கோர்ட்டுக்குன்னு வச்சுட்டாங்க. அந்த படத்தை பற்றி கேட்காம என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அந்த படத்தை பற்றி சில பேர் சில கேள்விலாம் கேட்டாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை கலாய்க்க முடிகிற கேள்விகள் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு கேள்வியாக ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி இல்லை மீன்ஸ் அந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு கேள்வி இல்லை, அதில் இருந்த ப்ரோக்ராம் இப்போ நான் சொல்கிறேன். இந்த கேள்வி வச்சுக்கலாம். ஒரு என்ன கேள்வி கேட்குறேன்னா, மோகனு வந்து பயங்கரமான ஒரு லவர் பாய், பிரசாந்தும் ஒரு லவர் பாய் தான் இருந்தார், தளபதி அவர்களும் ஒரு லவர் பாயாக இருந்திருக்காரு. ஸோ நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது, கேர்ள் ஃபேன் பேஸு. ஸோ இப்போ இதில் எப்படி பாட்டு வந்து மோகனுக்கு பயங்கர ஹிட்டான பாடல்கள் இருக்குது, பிரசாந்த் அவர்களுக்கு ஹிட்டான பாடல்கள் இருக்குது, தளபதினாவே பாட்டு தான். அப்படின்னும் போது எப்படி நீங்கள் படத்தில் வந்து 3 பேருக்கும் தனி பாட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எவ்வளோ கேனையங்களாக இருந்தால் இப்படி ஒரு கேள்வி கேட்பான் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா ஒரு படம், அந்த படத்தில் ஹீரோவோட பாட்டு வச்சாவே இன்றைக்கி அந்த பாட்டு சரியான இடத்துல ப்ளேஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு என்ன தோணும்னா, எந்திரிச்சு வெளில போயிடலாமா, முன்னாடி போகலாமா, இல்லை தம்படி போகலாமா, இல்லை ஏதாவது போய் பார்க்கணும் போகலாமான்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் தான் எந்திரிச்சு போவாங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் பாடல்களையே அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரேஞ்சில் பாடல்கள் 3 பேருக்கும் ஒப்பிக்கலாம்னு வேறு கேள்வி கேட்குறானே. இப்போ இந்த ட்ரெய்லர் என்னன்னு பார்த்தான்னு தெரியல, அது எந்த காலகட்டத்தில் இருக்கான்னு தெரியல. ஆனால் அது விபி வந்து ஒரு பதில் சொன்னாப்புல, என்ன நீங்கள் 3 பேருக்கு பாட்டு வைக்க சொல்லி கேட்குறீங்களே, என்ன பண்ணுவாங்க மட்டும் யோசிச்சு பாருங்கள். நிதர்சனமான ஒரு கொஸ்டின். என்ன பண்ணுவோம் சத்தியமாக சொல்லுங்கள். தேட்டரில் போய் உட்காந்து பிரசாந்துக்கு ஒரு ஜோடியை போட்டு ஒரு பாட்டு, தளபதிக்கு ஒரு பாட்டு, சரி தளபதி பாட்டு ஆஃபீஸில் இருந்த பக்கம் மோகன் வில்லன் தான், ஆனால் வில்லனுக்கு ஒரு பாட்டு வைக்கணுமா நினச்சி பார்த்தா ஐயோ நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வந்து கொஸ்டின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறது? அதாவது கோட் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம். எத்தனை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்க, கோட்டுடைய வருமானம் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஸோ கோட்டு வந்து கோட்டுடைய இந்த படத்தில் வந்து எத்தனை மீன்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பற்றி கேட்கலாம், இல்லை என்ன மாதிரியான பிளேசஸில் போய் நீங்கள் எடுத்துருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இப்போ கேட்காம அதை விட்டு எப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. சரி, அவன் ஒருத்தன் போட்டோம், இன்னொரு நாதாரி அவன் முக்கியமாக அவன் ரிப்போர்ட்டர் அவன் கையில் கச்சான்னு வச்சுங்களேன், அப்படியே பொலார்னு அப்போ அவன் போல தோணுது. இதில் வந்து அவர் வந்து பெருமை மயிராக வந்து சொல்லிக்கிறாரு, அவர் வந்து தளபதி ஃபேனாக, அவர் ஒரு தலைவர் வச்சு படம் எடுக்கிறாரா, அதனால் அந்த கேள்வி கேட்பாரான். அது என்ன கேள்வினா, ஒருத்தருடைய பர்சனலை பற்றி நீ கேட்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் அவன் கேட்குறான், நீ ஃபேனுன்னு சொல்லிட்டு செருப்பை கட்டி அடிக்கணும் அவனெல்லாம். நீங்கள் தளபதி தமிழக வெற்றி கழகம் இப்போ கட்சி ஆரம்பிச்சா தமிழக வெற்றி கழகத்துடைய இதில் வந்துட்டு உங்கள் குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து போஸ்டிங்கில் நிற்பீங்களா, ஏதாவது ஒரு பொசிஷனில் நிற்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குற பாருங்க. எவ்வளோ ஒரு கேனத்தனமான கேள்வி. அதாவது ஒவ்வொருத்தருடைய உரிமை அது. நான் எந்த கட்சியை சார்ந்திருக்கணும், எனக்கு நான் யாரை தலைவராக தேர்ந்தெடுத்துக்கணும், நான் அது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நான் பொது வழியில் டிஸ்கஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு வேளை நான் தேர்ந்தெடுத்து அந்த கட்சியில் சேர்ந்து மக்கள் பிரதிநிதியாக நான் ஆனதுக்கப்புறமா என்னை வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஏதோ ஒரு இடத்துல செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எம்எல்ஏ யாரே எம்பி யாரே கவுன்சிலராக எதா ஆனாலும் அப்போ வந்து கேட்க முடியுமே ஒழிய, அது வரைக்கும் யார் எந்த கட்சியில் இருக்காங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு கேட்கவே கூடாது. கட்சியில் இருந்தால் கூட அவன் எந்த கட்சியில் வேணால் ஓட்டு போடலாம், அது அவங்களோட இஷ்டம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் பத்திரிகையாளர்ன்ற பேரில் இவங்க உட்காந்து கேள்வி கேட்குறாங்க. இதில் வந்து அந்த கொஸ்டினை வந்து தப்பாக கேட்டான், அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு தளபதி ஃபேன் வேறு தன்னை ஐடென்டி பண்ணிக்கிறான். அதுக்கு விபி செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாரு. நான் என் பர்சனலை பற்றி ஒன்றையா சொல்லணும், நீ உன் பர்சனலை பற்றி சொல்லுவியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டார். அவர் ஆக்சுவலி காண்ட் ஆயிடுச்சு, இருந்தாலும் அது கொஞ்சம் காம்ப்ரமைஸாக கேட்டார். நான் ஃபன்னாக என்ன பண்ணிட்டாரு, என் வீட்டில் எல்லாத்தையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டாயின்னு வச்சு ஓட்டி விட்டார். பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டினாக வந்து கேட்குறானே, அவனெலாம் என்ன பண்ணுறது? அப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்துட்டாங்கப்பா. காந்தி அப்படின்னு பேரை வச்சுட்டு
இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ட்ரெய்லரில் ஸ்னேகா கிட்ட லைலா கேட்குவாங்க, குழந்தை நல்லா இருக்கு, நீங்கள் கவலைப்படுற, நான் கவலைப்படுறது அவரை பற்றி, குழந்தைய பற்றி இல்லை, காந்தியை பற்றினோடனே அடுத்த சீனு நம்ம தலைவர் எடுத்து கிளாஸ் எடுத்து வாயில் வச்சுன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப நடவடிக்கை சரியில்லை, எங்கள் சின்ன வீடு இன்னொரு வச்சிருக்காரு அந்த ஸ்னேகா சொல்லும்போது அப்படி பொம்பளை பிள்ளைலாம் காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் வருதுன்னா, நீங்கள் காந்தின்னு பேர் வச்சுட்டு விஜய் அவர்கள் வந்து இப்படி இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடிக்கலாமா, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏடா காந்தின்னு பேர் வச்சா உடனே அவன் காந்திவாதியாவே மாறுவானா? இல்லை காந்தி சின்ன வயசில் என்ன பண்ணார் எவனுக்கா தெரியுமா? ஏடா எல்லாம் காந்தின்றீங்களே, காந்தி சின்ன வயசில் காலேஜ் படித்த வயசுலாம் என்ன பண்ணாரு தெரியுமா? எப்போ அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்தார், எப்போ வந்து நாட்டுக்காக வந்து சேவை செய்ய வந்தாருன்னு ஒரு வயசு இருக்குது. அது வரைக்கும் ஊராக போய் படிச்சுட்டு வந்திருக்காருல்ல, அப்போ எங்கே என்ன பண்ணார், ஏது பண்ணார் அப்படின்னு எவனுக்காக தெரியுமா? எவனுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது காந்தியின் பேர் வச்சா உடனே அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா காந்தியின் பேர் வச்சுட்டு எவ்வளோ பேர் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த படத்தில் இது படத்தில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து விக்ரம் படத்தில் மகானா ஏதோ ஒரு படம் மகானா நினைக்கிறேன். அதில் வந்து காந்தியவாதியாக தானே வருவார். அவங்க அதுக்கு அந்த மாதிரி வரணும், காந்தி மாதிரி வரணும்னு சொல்லி அவரோட பழக்க வழக்கத்தில் பழக்கம் வருது. கடைசியில் யாராக இருப்பார், சரக்கோட லேடாக இருப்பார், சரக்கு விற்கிற கம்பெனியோட மிகப்பெரும் ஒரு பெரும் முதலாளியாகி உட்காந்துருப்பார். அதெல்லாம் எவனும் கேள்வி கேட்க மாட்டாங்க. காந்தின்னு பேரை வச்சுட்டு படத்தை வந்து சரக்குன்னு அந்த படத்தை தேவை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதில் ஒரு பேர் காந்தின்னு வச்சுட்டாங்கன்னா உடனே வந்துடுறாங்க, இவர் வந்து எப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நீ அரசியலுக்கு வந்துட்டார், இதை செய்யலாமா. டேய் அதை தாண்டா அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த விஷயத்திலேயே தளபதி சொல்கிற விஷயம் என்னென்னா, தன்னுடைய படத்தில் தன்னுடைய கட்சியை சார்ந்த கொடியவோ தன்னுடைய கட்சியை சார்ந்த பேரையோ போஸ்ட்லையோ எங்கேயுமே போடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து ரெண்டையுமே கரெக்டாக பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொடிய அதாவது கட்சி, அதாவது அரசியல் வேறு, சினிமா வேறு. சினிமா அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அதில் நடிப்பது, அதில் இருப்பது விஜய் அப்படின்ற ஒரு மனிதர் மட்டும்தானே ஒழிய அது உண்மையான விஜய் கிடையாது. அதில் உள்ள கதாபாத்திரம், அதில் இப்போ காந்தியாக நடிக்கிறாருன்னா அந்த காந்தின்ற கதாபாத்திரம். இன்னொரு படத்தில் விஜயராவன் நடிச்சிருப்பார், விஜயராவன் கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் எப்படி டேரக்டர் வடிவமைக்கிறாரோ அதுதான் அந்த கதாபாத்திரம். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அந்த படத்தையும் அரசியலும் கலக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறனால தான் அவர் வந்து இந்த கட்சி சார்ந்த எந்த விஷயங்களுமே படத்தில் நீங்கள் கொண்டு வராங்க, போஸ்டர் கூட போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் நினச்சாருன்னா இன்றைக்கி அவர் கொண்டு போய் சேர்க்கணும் அவருடைய கட்சியை அப்படின்னு நினச்சாருன்னா ஈஸியாக பண்ண வேண்டிய விஷயம் இது. ஏன்னா இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது உலகம் ஃபுல்லாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உலகம் ஃபுல்லாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கான மக்கள் வருவாங்க, பல மொழி மக்களும் வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழக வெற்றி கழகத்தை அந்த கொடியை வந்து இல்லை கொடினா விஷயம் இல்லை, பேரை போடுறாரு, இல்லை படத்துக்கு முன்னாடி அந்த பேரை போடுறாரு அப்படின்னா அது எவ்வளோ பேருக்கு பேர் ரீச் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு டூ தட் யூ கேன் டூ தட். அதை செய்யணும்னு சார் செய்யலாம், பட் அதை செய்யலை அவர். ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா அது இதான் புரிஞ்சுக்கணும். தனியாக படத்தை சினிமா கூட கம்பேர் பண்ணாத. நான் சினிமாவிலேருந்து வந்து நடிகனாக இருக்கலாம், சினிமாவிலேருந்து வந்து ஒருவனாக இருக்கலாம், சினிமாவிலேருந்து தான் நீங்கள் என்னை கொண்டு வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அரசியல் அப்படின்றது வேறு, அதில் இருக்கிறதும் சினிமாவில் இருக்கிறதும் வேறு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கணும். அந்த புரிதல் எல்லாருக்கும் வரணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அசால்ட்டாக விட்டுட்டு செய்ய போகிறாரு, வேண்டாம் கலக்காதீங்கன்னு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து நம்ம வந்து கொண்டாடணும் ஆக்சுவலி. ஆனால் அதை தவிர்த்து இந்த பத்திரிகைக்காரன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, கேனத்தன்மா ஒரு கேள்வி கேட்டு என் தலைவனை வச்சு நீ படம் எடுக்கிறேன் நான் கேட்பேன், செருப்பாக கட்டி அடிக்கணும். இவர் தலைவர், இவர் வந்து சொந்தமாக இவர் தலைவருடைய இது பண்ணி வச்சுருக்காங்க. ஏண்டா விஜய் அப்படின்றவர் தமிழ்நாட்டுக்கு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கான பிள்ளை. அவர் எல்லாருக்கும் உரிமை இருக்குது அவரை பற்றி பேசுறதுக்கும் சரி, அவரை பற்றி அவரை கொண்டாடுறதுக்கும். முன்ன மாதிரி இந்த கழுசடிங்கெல்லாம் வந்து இப்படி வந்து பேசுறதுனால தான் கேட்டு போகுது. எடியோ இந்த மாதிரி பல கூமுட்டத்தனமாக ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எப்படி இந்த நாடு உருப்படும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எடிகோ நமக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் கூட ஆளுங்களாக இருக்காங்க, ஒரு சில்லித்தனமாக தோணுச்சு. ஸோ அதை அப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாளைக்கு இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நிறையா இந்த ட்ரெய்லர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட்டை பற்றி பிஸ்னஸை பற்றி, அதாவது படத்துடைய ப்ரீ பிஸ்னஸை பற்றி பேசுவோம், ஸ்க்ரீன்ஸை பற்றி பேசுவோம். இதெல்லாம் அடுத்தடுத்து வர நாட்களில் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே கைஸ், see you on another video. Love you all. Take care. Bye.